ஒரு சாரி கேட்டது பிரஜன் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிக் பாஸ்குள்ளே தான் வந்து சாந்திரா வந்து அலப்பறை பண்ணிகிட்ருக்கு, ஃபேக்காக வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கு, நடிப்பு அரக்கியாக சுற்றிட்டுருக்குன்னு பார்த்தா வெளியே புருஷன் அதுக்கு மேலே சுற்றிட்டுருக்கு. கமருதீன் சாரி கேட்ட விஷயத்த வந்து எப்படியெல்லாம் வந்து வளைச்சி ஒடிச்சு சொல்கிறான் பாருங்களேன். கமருதீன் சாரி கேட்டது வெளியே பொம்பளைங்க வந்து அவனை கல்லால் அடிச்சிருவாங்களாம், அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து சாரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். வெளியே வந்தா பப்ளிக் கிட்ட கல்லடி வாங்க கூடாது. சோ சேஃப் மனசால ஒன்றும் அவன் மன்னிப்பு கேட்கல கமருதீன். வெளியே வந்து ஆளுங்க கிட்ட இல்லைன்னா பொம்பளைங்க கிட்ட கல்லடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாரி கேட்டான். பிரஜின், நீங்கள் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கீங்க. கமருதீன் வந்து அவனுக்கு அந்த டைமில் வந்து லைஃபே போயிடுச்சு. ஒரு பிட்ட போட்டு வச்சலாம் கால வந்து தான் தவிர மனசாருக்கு வந்து நான் வந்து சாதிக்கணும், ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவங்க தான் வந்து கமருதீன். ஏதோ கேம் வந்து விளையாடினது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, உள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல வார்த்தைகளை, அதனால் வந்து அவருக்கு வந்து ரெட் கார்டும் கொடுத்தாச்சு. அதுக்குன்னு இவன் தான் இருக்கிறதுலே வந்து கேவலமானவன், இல்லைனா வந்து ஃபுல்லாக நடிப்பு. அது எப்படி கமருதீன் நடிச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் தெரியுது, உங்கள் பொண்டாட்டி நடிக்கிறான்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக சொல்கிறாங்களே, அது உங்களால் ஒத்துக்க முடியல. ஆனால் கமருதீன் வந்து மன்னிப்பு கேட்டது உங்களுக்கு நடிப்பு. கமருதீன் சாந்திரா கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவன் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டான், அந்த லவ் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் இருந்தால் 2 பேரும் அவங்களோட கேம் வந்து சூப்பராக வந்து விளையாடிருப்பாங்க. இப்போ இந்த மிச்சர் கேங் இருக்குல்ல, ஃபினாலே டாப் 6ன்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு பதிலாக இவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க, எப்படி சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அவனோட லைஃபே போயிடுச்சு உங்கள் பொண்டாட்டியோட நடிப்பால். ஏன்னா ஃப்ரைடே எபிசோடில் வந்து எப்படி இருந்தாங்க, குக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு இந்த வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவன் மன்னிப்பு கேட்க போகிற அந்த டைம்லேயும் போட்டாங்க பாருங்க ஒரு ஆக்டிங். இதை விடவா வந்து கமருதீன் அங்கே பண்ணிட்டான். எப்படி உங்களால் இப்படிலாம் வந்து பேச முடியுது? இந்த சம்பவம் நடந்து 1 வாரம் ஆகுது, இன்னும் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து இது டைஜஸ்ட் பண்ண முடியல. சே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேச முடியல. அவனுக்கு எல்லாமே தெரியும். இதே பிரச்சனை இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அப்போ வந்து கமருதீன் வந்து எல்லாம் புரிஞ்சு வந்து மன்னிப்பு கேட்டுட்டான், அவனால் எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு அந்த வாய் தான் வந்து இப்போது பொண்ணுங்க வந்து கல்லால் அடிப்பா அதனால வந்து மன்னிப்பு கேட்டான்னு சொல்லிட்டு கேவலமாக சொன்னதா? அப்போ நீங்கள் வந்து உங்களோட பிஆர் டீமு இல்லைனா உங்களோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்களோ கேமுக்காக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஸ்கேம் ட்ரான்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்கேம் ட்ரா போட்டாங்க அவனுங்களெல்லாம் வந்து கேஸ் போட போகிறேன்னு சொல்கிறீங்களே, இவ்வளோ பெரிய விஷயம் உங்கள் பொண்டாட்டி வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட சொல்லக்கூடாது, இல்லை பரவாயில்ல இது நானும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், நானும் வந்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லலாமே. அப்படி சொல்லியிருந்தா கூட அந்த ரெட் கார்டு விஷயமா வேண்டாமான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியின் சேனலும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்களே வந்து சொல்லலை, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் இவ்வளோ கேவலமான விஷயங்களை உங்கள் பொண்டாட்டி வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, சூப்பர். இப்போ தெரியுது உங்களோட கேரக்டர் என்ன, நீங்கள் யார் என்ன மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு.